தம்பி ப்ரீகேஜிங்கிறனால 12:00லாம் ஸ்கூல் முடிஞ்சிரும். நான் தான் போய் கூட்டிட்டு வர மாரி இருக்கும். எப்போ கூட்டிட்டு வர போனாலும், "உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பிடுறதுக்கு?" அப்படின்னு கேட்பேன். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இளநீ, கரும்பு ஜூஸ் இத தான் கேட்பான். அன்னைக்கு என்ன நெனச்சான்னு தெரியல. சிக்கன் வேணுமா அப்படின்னு கேட்டான். சரி புள்ள ஆசைப்பட்டு கேட்கிறான் அப்படின்ட்டு 1/2 கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டுக்கும் இதே வச்சு அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. எப்போ சிக்கன் வாங்குனாலும் அவனுக்கு இந்த மாரி தான் பண்ணி குடுப்பேன். காரம் பெருசா இருக்காது. டேஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இஞ்சி, பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இத மாறனுக்கு கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, நாங்க சாப்பிடுற மாரி இருந்துச்சுன்னா சீரகம், மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நான் குக் பண்ற தவா நான்ஸ்டிக்கா இரும்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்றது இரும்பு தாங்க. ஒன்ஸ் வந்து குக் பண்ணிட்டோம்னா குக் பண்ண ஃபுட்ட வந்து இன்னொரு பாத்திரத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்படியே வச்சோம்னா கான மாரி ஆயிரும். டேஸ்ட்டும் மாறி போயிடும். குக் பண்ண பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி தடவி வச்சிட்டோம்னா துரு பிடிக்காம இருக்கும்.